நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த வணக்கங்களுடன் நாம் கடந்த 6 நாட்களாக இந்த கந்த சஷ்டி திருவிழாவினை தொடர்ந்து நாம் அறுபடை வீடுகளில் 6 வீடுகளை பற்றியும் நாம் கண்டு ஆராய்ந்தோம். அதன் சிறப்புகளையும் அதன் தலவரலாறுகள் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று 6வது நாளாக முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த தினத்தை சூரசம்ஹாரம் என்றும் ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இது அனைத்து முருகன் கோயில்களிலும் நடைபெற்று வருகின்றது. திருச்செந்தூரின் கடற்கரையில் இந்த சூரசம்ஹார வைபவமானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த கடற்கரையில் மக்கள் திரளாக கூடி நின்று கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஜெயகோஷத்துடன் முருகன் சூரபத்மனை வதம் செய்யும் ஒரு அரிய காட்சியை நாம் இன்றளவும் நேரடியாக பார்த்து கண்டு மகிழலாம். இந்த நிகழ்வை நாம் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் கண்டு ரசிக்கலாம். நாம் இப்பொழுது சூரசம்ஹாரத்தின் வரலாறை தெரிந்து கொள்வோம். காஷ்யப முனிவருக்கும் மாயை என்பவருக்கும் பிறந்தவன் சூரபத்மன் ஆவான். அவன் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தான். அவனுடைய தவத்தின் கடுமையை மெச்சி சிவபெருமான் அவனுக்கு அருள்பாலித்து வரங்களை அருளினார். அதில் சூரபத்மன் சிவபெருமானிடமிருந்து இந்திர ஞாலம் என்னும் தேரையும் தன்னை பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே மரணம் என்ற வரத்தையும் பெற்றான். பெற்ற வரத்தால் சக்திகள் மிக்கவனாக தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான். சிவபெருமானின் நெற்றியிலிருந்து பிறந்த 6 நெருப்பு பொறிகள் உருவாயின. அதனை வாயு பகவான் சரவண பொய்கையில் சேர்த்தார். அவை 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னை பார்வதி அவர்கள் 6 பேரையும் தழுவும் பொழுது அவர்கள் சண்முகனாக ஆனார்கள். பின்பு பார்வதி தேவியிடமிருந்து சக்தி பெற்ற வேல் பெற்று முருகன் சூரபத்மனை போரில் அழித்தான். இந்த போரில் வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்கள் முருகனுக்கு படைத்தளபதியாக இருந்தனர். இது சூரபத்மனை அழித்த ஒரு கதையாகும். சூரபத்மனை அழித்த பின்பு முருகனுக்கு சாந்தி பெற்று முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருமணம் இறுதியே நடைபெற்றது. இந்த திருமண வைபவத்தை அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். நன்றி நேயர்களே.